வாழ்க்கையில் எது கொடுமை தெரியுமா? தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிறது தான் கொடுமை. தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்வது அதுதான் ரொம்ப மிகப்பெரிய கொடுமை. தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா, தன்னம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா, மனசில் இருக்கிற அந்த கவலை இருக்குது பாருங்கள், துக்கம், அது ஒரு துக்கமாக மாறிவிடும். மனம் என்பது ஒரு பாரமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்காது. ஒரு உயிர் வாழ்வதே இந்த பூமிக்கு பாரமாக நமக்கு ஒரு தோணும், நம்மளே ஒரு சுமையாக உணரும். தாழ்வு மனப்பான்மை என்பது தன்னம்பிக்கையை குறைத்து விடும். இப்போ தன்னம்பிக்கை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையே நமக்கு நரகமாக மாறிடும். அதனால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற செயல் செய்யவே கூடாது. தன்னம்பிக்கை குறைக்கிற செயலை செய்யவே கூடாது. நம்ம எப்போ மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னா, நம்மளை நம்ம பெருமையாக நினைக்கும் போது. அப்போ நமக்கு பெருமையாக நினைக்கணும்னா நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பெருமையாக நினைப்போம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிற செயல்களை செய்யக்கூடாது, பேச்சுக்களை பேசக்கூடாது, பழக்கங்களை கடைபிடிக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற தன்னம்பிக்கையை குறைக்கின்ற பேச்சுக்களை பேசக்கூடாது, செயல்களை செய்யக்கூடாது. உயர்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற செயல்களை நம்ம செய்யணும். உயர்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற செயல்களை செய்யணும். பெருமையான செயல்களை செய்யணும். அப்போ தான் நம்ம தன்னம்பிக்கையோடு இருப்போம். தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு கற்பனை திறன் மிக மிக முக்கியம். தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு. அப்படி பார்க்கும்போது ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும், ஆடணும், பாடணும், கதை சொல்லணும், இதெல்லாம் கற்பனை திறன் சார்ந்தது. அப்போ நீங்கள் தினமும் ஓவியம் வரைகிறீங்க, கவிதை எழுதுறீங்க, கதை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கற்பனை திறன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும், பெருமையாக இருக்கும். அதனால் கற்பனை திறனை வளர்த்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போது ஒரு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு பிடித்த கணவன் ஒரு பெண்ணுக்கு பிடித்த கணவன் கிடைச்சாதான் ஒரு பெண்ணுக்கு கற்பனை திறன் நல்லாயிருக்கும். இப்போ ஏன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்காது, தன்னம்பிக்கை இருக்கும். ஒரு பிடித்த கணவன் கிடைக்கும்போது அவளுக்கு தனது கணவன் குறித்து பெருமையாக உணர்வாள். அந்த பெருமையில் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அவளுக்கு நிறைய கற்பனை திறன் அதிகமாகும். தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவள் ஆடுவாள், பாடுவாள். தனக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவான்னா, ஆடுவா, பாடுவா, அந்த மாதிரி ஓவியம் வரைவா, கவிதை எழுதுவா. நல்லா பார்த்திங்கன்னா காதலிக்கிறவங்க கவிதை எழுதுவாங்கள்ல, அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அதை ஒரு சிறந்த வாழ்க்கை துணை எனக்கு கிடச்சிருச்சு, அது எனக்கு எனக்கு பெருமையை தருகிற ஒருவரை நான் காதலிக்கிறேன் அப்போ அவங்க கவிதை எழுதுவாங்க. காதலிக்கிறவங்க கவிதை எழுதுறதுக்கு அதான் காரணம், தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய கற்பனை திறன் இருக்கும். பிடித்த ஒரு கணவர் கிடைத்தால் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக கவிதை எழுதுவாங்க. காரணம் என்னன்னா, மகிழ்ச்சியாக இருக்கும்போது பிடித்த ஒருவரை திருமணம் செய்யும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ அந்த பெருமையில் அப்போ தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவங்க கவிதை எழுதுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க. இந்த மாதிரி கலைகளை தேர்ந்தெடுத்து கலைப்படைப்பு மூலமாக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள், தனது பெருமையை வெளிப்படுத்துவார்கள். அப்படி வெளிப்படுத்தும் போது தன்னிடம் உள்ள அந்த கற்பனை திறனை அப்போ தான் அவங்க உணர்வாங்க. அது காரணம் என்னது? பிடித்த ஒருவரை அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது, காதலிக்கும் பொழுது, அப்போ அவர்கள் அடைந்த அந்த மகிழ்ச்சியை ஓவியம் மூலமாக, கவிதை மூலமாக, ஆடல் மூலமாக, பாடல் மூலமாக வெளிப்படுத்தும் போது அவர்கள் தன்னிடம் உள்ள கற்பனை திறனை உணர்வார்கள். தனக்கு இப்படி ஒரு கற்பனை திறனா? இந்த கற்பனை திறனை வெளிக்கொண்டு வருவதற்கு யார் காரணம்? தனக்கு பிடித்தமான ஒருவரை நாம் திருமணம் செய்து கொள்கிறோம், தனது கணவன் தான் காரணம். அவன் தனக்கு பிடித்தமானவனாக இருப்பதால் தான் நமக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நம்ம ஒரு கவிதை எழுதுகிறோம். அந்த கவிதை மிக கற்பனை வளம் மிகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி பிடிச்சிருக்காங்க, அல்ல ஒரு நல்ல காதலி கிடைக்கும்போது அவன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக ஆடுவான், பாடுவான், கவிதை எழுதுவான். அவனுக்கு அதாவது ஒரு திருமண வாழ்க்கை அவனுக்கு பிடிச்சி போயிருந்தால் அவனுக்கு கற்பனை வளம் அதிகமாகிடும். அதுவே பிடிக்காத ஒரு பெண்ணை அவன் திருமணம் செஞ்சுக்கிறான்னா அவனுக்கு கற்பனை வளமே இல்லாமல் போயிடும். தாழ்வு மனப்பான்மை தான் இருக்கும், தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு துக்கமாகிடும், ஒரு மனசே ஒரு பாரமாக இருக்கும். அதனால் ரொம்ப கொடுமையானது எதுனா தாழ்வு மனப்பான்மையோட தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். எது ரொம்ப எளிதான விஷயம், சந்தோஷமான விஷயம்னா தாழ்வு மனப்பான்மை எதுவும் இல்லாமல் ஒரு பெருமையோட மகிழ்ச்சியாக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக ஆடுவது, பாடுவது, அப்போ ஆடுவது, பாடுவது, கவிதை எழுதுவது, அப்படி கற்பனை திறனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது தான் கற்பனை திறன் தேவைப்படுது. ஓவியம் மூலமாக, கவிதை மூலமாக.
ஓவியம் மூலமாக, கவிதை மூலமாக, ஆடல், பாடல் என தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவங்க வந்து ஒரு கற்பனை திறனை வெளிப்படுத்தி பாடும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்குது. அதனால் அப்போ தன்னம்பிக்கை எப்போ குறையுதா? தாழ்வு மனப்பான்மை வரும்போது தான், ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது. தன்னம்பிக்கை என்பது குறைஞ்சி போயிடுது. வாழ்க்கையை ஒரு கொடிய நரகமாக அப்போது தான் அவர்கள் உணர்வார்கள். தன்னம்பிக்கை குறையும் போது இந்த வாழ்க்கையை ஒரு கொடிய நரகமாக மாறிவிடும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போது வாழ்க்கை ஒரு கொடிய நரகமாக மாறிவிடும். கற்பனை திறன் ரொம்ப பாதிக்கப்படும். தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா கற்பனை செய்வதற்கே நமக்கு மனசு வராது. கற்பனை திறன் எதுக்காக பயன்படுதுன்னா, நமது மகிழ்ச்சியை பிறருக்கு உணர்த்துவதற்காக தான் கற்பனை திறன் தேவைப்படுது. ஆடுவோம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி என்ன பண்ணுவோம்? ஆடுவோம், பாடுவோம், ஓவியம் வரைவோம், கவிதை எழுதுவோம். அப்போ அதுக்கு வந்து கற்பனை திறன் தேவை. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு கற்பனை திறன் தேவை. மகிழ்ச்சியாக இருந்தால் உனக்கு கற்பனை திறன் தானாகவே வரும். மகிழ்ச்சியாக இல்லைன்னா உனக்கு கற்பனை திறனே வராது. அப்போ தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும். தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும். தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சுன்னா கற்பனை திறனே இருக்காது.